சிறுதானியம் தினமும் நம்ம சாப்பிட்ணுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமி அரிசியை நல்லா கொழைய வேக வச்சு அதுக்குள்ளே தேங்காய் பால் விட்டுங்க, லைட்டாக உப்பு போட்டு, இன்றைக்கி சாமி அரிசி கூழ் காலையில் குடிக்கிறதுக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? சிக்கன் சதை பீஸ் எல்லாம் போட்டு உப்பு கறி பண்ணியிருக்கிறேங்க. இது எங்கள் மாமியாரோட டிஷ்ஷு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மைல்டாக இருக்குது காரமெல்லாம். அதே போல் இப்போ பச்சை மொச்சை சீசன். பச்சை மொச்சையும் சிக்கன் எலும்பும் போட்டு இன்றைக்கி தண்ணி குழம்பு வச்சுருக்கேங்க. அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த குழம்பு. வெள்ளை சாதம், தக்காளி ரசம். மண் சட்டியில் சமைச்சா உடம்புக்கு நல்லது. அதே இது நீங்கள் பொறுமையாக சமைக்கணுங்க. டென்ஷனாக இது இருந்தீங்க, தயவுசெய்து மண் சட்டி தொட்டுறாதீங்க. லேசாக டப்புன்னு வச்சாலே தூர் விட்டு போயிடும். மறுபடியும் நம்ம புது சட்டி வாங்கி அந்த சட்டி பழக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் மண்பானையில் நம்ம சமைச்சோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.